ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் எங்கள் டேடி ஜாலியாக உட்காந்து ஃபோன் பார்த்துன்னுங்கிறாரு. நேற்று அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு பராசக்தி படத்தை பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. நம்ம போயிட்டு அட்லீஸ்ட் அந்த படம் ரிவ்யூவாவது நம்ம கேட்போம், சரிங்களா? என்ன டேடி, எங்களை விட்டு நேற்று ஜாலியாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பராசக்தி படத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்கள், அதோட ரிவ்யூவாவது சொல்லுமா. சொல்லுங்க. மைக் இல்லை அது. சரி உட்கார சொல்கிறேன். சரி. இந்த மாதிரி ஜென்சிஸ்க்கு அது பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் உண்மையிலே ஒரு வரலாற்று படம். நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு வரலாறு இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டத்தை ரொம்ப அழகாக 2.5 மணி நேரத்தில் சுதா மேடம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. அது நிறைய சீன் இருக்குது. எப்படி அதை நீ கேட்குற மாதிரி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது நீ எடுக்கிற வீடியோ எவ்வளோ நேரம் எடுப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எந்த நடிகரோட டச் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல், அதுவும் பழைய சக்தி பராசக்தி நம்ம சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு, அவரோட பாதிப்பு இல்லாமல் ரொம்ப அழகா, அதுவும் வார்த்தைகள் வந்து ரொம்ப எளிமையா யதார்த்தமா நிஜ வாழ்க்கையில எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், ட்ரெயின் எப்படி இருந்திருக்கும், எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் ஆஃப் பராசக்தி. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏன் நான் சொல்றேன்னா ஹேட்ஸ் ஆஃப். இந்த கதையை வந்து தைரியமா எடுக்கிறதுக்கு அதுவும் ஒரு பெண்ணுக்கு வந்து இவ்வளவு தைரியம் இருக்குன்னு மிகப்பெரிய விஷயம். அது அந்த கதையை கொண்டு போன விதம் ஆகட்டும், அது செலக்ட் பண்ண நடிகர்கள் ஆகட்டும், ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா, நான் அவங்களோட ஃபேனு, நான் இவங்களோட ஃபேன்லாம் கிடையாது. நானே வெறித்தனமான கமலஹாசனோட ஃபேனு, ரஜினியோட ஃபேனு. இருந்தால் கூட நான் ஏன் வந்து இந்த சொல்கிறேன்னா, உண்மையிலே இதெல்லாம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு வர வேண்டிய ஒரு படம். இந்த படத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலே தமிழ்நாட்டின் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இன்னும் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதோட வீரியம் எப்படி இருந்திருக்கும், எத்தனை பேர் உயிரை இழந்திருக்காங்க, 200 பேருக்கு மேலே உயிரை இழந்திருக்காங்க, எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்திருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் ஜெயிலில் இறந்து போயிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதனால அது நம்ம படம் கிடையாது, பாடமும் கிடையாது, அது ஒரு வரலாறு. நமக்கு 100 வருஷம் கழிச்சும் அது வந்து வரலாறாக தான் இருக்கும். அதனால வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, கொஞ்சம் மனசுலையும் வச்சுங்க.